அமெரிக்க அதிபர் டிரம்பின் பரஸ்பர வரி விதிப்புக்கு மத்தியில் அந்நாட்டு உச்சநீதிமன்றம் தடை விதித்துள்ளதன் காரணமாக பரஸ்பர வரி விதிப்பு மூலம் டிரம்ப் வசூலித்த $133 பில்லியன், அதாவது 11 லட்சம் கோடி ரூபாய் என்ன ஆகும் என்ற கேள்வி எழுந்துள்ளது. இருந்தும் சலைக்காக டிரம்ப் ஒரு அரிதான சட்டம் மூலம் அனைத்து நாடுகளுக்கும் 15% வரியை விதித்து உலக நாடுகளுக்கு அதிர்ச்சி அளித்துள்ளார். இதனால் ஏற்பட போகும் மாற்றங்கள் என்ன என்பது குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் இந்தியா, சீனா உட்பட 75க்கும் மேற்பட்ட நாடுகள் மீது பரஸ்பர விதிகளை விதித்தார். அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு அதிக வரி விதிப்பதாக குற்றம் சாட்டி இந்த நடவடிக்கையை அவர் மேற்கொண்டார். அதன்படி இந்தியாவுக்கு 50% வரி விதிக்கப்பட்டது. இதில் அடிப்படை வரி, பரஸ்பர வரி மற்றும் ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்கியதற்கான அபராத வரி ஆகியவை அடங்கும். இது இந்தியாவில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்திய நிலையில் தொடர்ந்து நடைபெற்ற பல கட்ட இருதரப்பு பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு இரு நாடுகளுக்கும் இடையே வர்த்தக ஒப்பந்தம் ஏற்பட்டு வரி விகிதம் 18% குறைக்கப்பட்டது. இந்த சூழலில் உலக நாடுகள் மீதான டிரம்பின் கூடுதல் பரஸ்பர வரி விதிப்பு நடவடிக்கைகளுக்கு எதிராக தொடரப்பட்ட மனுக்கள் அமெரிக்க உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ஜான் ராபர்ட்ஸ் தலைமையிலான 9 நீதிபதிகள் அடங்கிய அமர்வில் கடந்த வெள்ளிக்கிழமை விசாரணைக்கு வந்தன. இதில் 6 நீதிபதிகள் சர்வதேச அவசர பொருளாதார அதிகார சட்டத்தை பயன்படுத்தி டிரம்ப் விதித்த வரிகள் அனைத்தும் சட்டவிரோதமானது என்று தீர்ப்பளித்தனர். பெரும்பான்மை அடிப்படையில் டிரம்பின் வரி விதிப்பு ரத்து செய்யப்பட்டது. இது டிரம்புக்கு பெரும் பின்னடைவாக அமைந்துள்ள நிலையில் பரஸ்பர வரி விதிப்பு மூலம் டிரம்ப் வசூலித்த $133 பில்லியன், அதாவது 11 லட்சம் கோடி ரூபாய் என்ன ஆகும்? அது சம்பந்தப்பட்டவர்களுக்கு திருப்பி அனுப்பப்படுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. அதிக வரி விதிப்பால் மக்களுக்கு ஏற்பட்ட விலை உயர்வு சட்டவிரோதமானது என ஜனநாயக கட்சியை சேர்ந்த மாகாண ஆளுநர்கள் டிரம்புக்கு எதிராக போர்க்கொடி உயர்த்தியுள்ளனர். சுமார் $9 பில்லியன் வரித்தொகை ரீஃபண்டாக தர வேண்டும் என்று இலினாய்ஸ் ஆளுநர் பிரிட்ஸ்கர் வலியுறுத்தியுள்ளார். இதேபோல் கலிபோர்னியா ஆளுநர் கெவின் நியூசம், நியூயார்க் ஆளுநர் கேத்தி ஹோல்சூல் ஆகியோரும் வலியுறுத்தியுள்ளனர். இவர்கள் மட்டுமின்றி நுகர்வோர் எதிர்கொண்ட சிரமங்களுக்கு பலரும் பணம் திரும்ப கோரியுள்ளனர். பல நிறுவனங்களும் இந்த வரி பணத்தை திரும்ப பெற காத்துள்ளன. ஆனால் பணம் திரும்ப பெறும் வழிமுறை சிக்கலாகவே அமையும் என்று அந்நாட்டு சட்ட வல்லுநர்கள் கூறியுள்ளனர். இருப்பினும் சலைக்காத டிரம்ப் 1974ஆம் ஆண்டின் வர்த்தக சட்டத்தின் பிரிவு 122 பயன்படுத்தி முதற்கட்டமாக 10% வரியை விதித்து உத்தரவிட்டார். பின்னர் அடுத்த சில மணி நேரங்களிலேயே அதை 15% உயர்த்தி உலக நாடுகளை அதிர வைத்தார். இந்த புதிய வரி விதிப்பு வரும் 24ஆம் தேதி அமலுக்கு வருகிறது. அமெரிக்க உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பால் பழைய வரி விதிப்பு நடைமுறைப்படி இந்திய பொருட்களுக்கு 3.5% வரி மட்டுமே விதிக்கப்பட வேண்டும். டிரம்ப் இப்போது அறிவித்த 15% வரி விதிப்பின்படி பழைய 3.5% வரி, புதிய 15% வரி என இந்திய பொருட்களுக்கு 18.5% வரி விதிக்கப்படும் என்று அமெரிக்க அதிபர் மாளிகை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. இந்த புதிய வரி உயர்வின் மூலம் இந்தியாவிலிருந்து அமெரிக்காவிற்கு ஏற்றுமதி செய்யப்படும் தகவல் தொழில்நுட்ப சேவைகள், மருந்துகள் மற்றும் ஆடை தொழில்கள் கூடுதல் சுமையை சந்திக்க நேரிடும் என்று நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். அமெரிக்காவின் இந்த புதிய வரி கொள்கைக்கு உலக வர்த்தக அமைப்பு உள்ளிட்ட சர்வதேச அமைப்புகள் கடும் எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த மாற்றத்தால் சீனா மற்றும் ஐரோப்பிய நாடுகளான அமெரிக்காவின் வர்த்தக போர் மேலும் தீவிரமடையும் என்று பொருளாதார நிபுணர்கள் கருதுகின்றனர். வரும் வாரங்களில் இது தொடர்பாக பிற நாடுகள் எடுக்கப் போகும் எதிர் நடவடிக்கைகள் உலக வர்த்தகத்தின் போக்கை தீர்மானிக்கும்.